சித்தர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாவே நிறைய மறைச்சு 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 சித்த மருத்துவமாக இருக்கட்டும், சித்தர்களுடைய யோக முறைகளாக இருக்கட்டும், ஞான முறைகளாக இருக்கட்டும், எல்லாமே மறைத்து 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 காலப்போக்கில் நமக்கே இப்போ ரொம்ப குறைஞ்ச அளவில் தான் சித்தர்களுடைய ரகசிய முறைகள் கிடைச்சிருக்கு. அதையும் இனிவரும் காலங்கள் நம்ம மறைச்சு மறைச்சு வச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா சுத்தமாக சித்தர்களுடைய முறைகள் அழிஞ்சே போயிடும். அவர்களுடைய ஞான மார்க்கமும் யோக மார்க்கமும் நமக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா நம்ம அளவிடாத அஷ்டகர்ம வித்தைகளையும் அஷ்டமா சித்துக்களையும் நம்மளால் அடைய முடியும். ஆனால் இப்போ யோகமே நம்ம தப்பு தப்பாக செஞ்சு சித்தர்களுடைய முறைகளை மறைத்து 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 அழிஞ்சிட்டே தான் போயிட்டுருக்கு. இது அழிஞ்சு போயிடுமோ இல்லை அழிச்சிடுவாங்களோ அப்படின்ற பயமும் பெரும் அளவு அதிகமாயிட்டே தான் இருக்குது. அதனால் இனி நம்ம மறைக்கவே கூடாது அப்படின்றதுக்காக ஒவ்வொரு மாவட்டமாக முதல்ல இப்போ நம்ம மதுரை மாவட்டத்தில் மக்களுக்கு வெளிப்படையாக சித்தர்களுடைய ரகசிய முறைகளை உடைச்சி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து இதற்கு துணையாக இருக்கக்கூடிய சில குருமார்களையும் நம்ம ஒன்று சேர்த்து நம்ம இந்த சித்தர்களுடைய ரகசியத்தை எல்லாருக்கும் வெளிப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு மதுரையில் முதல் டைமு நம்ம மக்களை நேரடியாக சந்திக்கிறோம். இவ்வளோ நாட்கள் நம்ம பாடசாலையில் படிக்க வரக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் கற்றுக் கொடுத்துட்டு இருந்த இந்த ரகசிய முறைகளை இலவசமாக மக்கள் அனைவருமே பலன் பெறணும். இந்த சித்தர்களுடைய முறைகள் காலம் காலம் எல்லாருக்கும் பலனை கொடுக்கணும். உடலுக்கு ஏற்படக்கூடிய நோய்களை தீர்க்கறது மட்டும் இல்லாமல் மனதளவில் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய அதி அற்புதம் வாய்ந்த இந்த சித்தர்களுடைய யோக கலைகளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நோயின்றி நம்ம உடல் காய கல்பம் பெற்று வாழக்கூடிய ஒரு மிகப்பெரிய இரவா நிலையும் பிறவா நிலையும் அடையக்கூடிய ஒரு வழியை தரக்கூடிய இந்த யோக முறைகளை மறைச்சே வச்சுட்டு இருந்த இந்த யோக முறைகளை நம்ம மறைவே இல்லாமல் அனைவருக்கும் கொடுக்க போகிறோம். அனைவரும் கலந்துட்டு பலன் பெறுங்க. நன்றி, வணக்கம்.